அவரைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சின்னது நாட்டு அவரைக்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போடுறேங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன். அதுவும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டிருக்கோம். நைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் காரம். மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக வதக்கி எடுத்தோம்னா அவரைக்காய் தொக்கு ரெடிங்க. இது சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் நம்ம தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்குங்க. இது தொக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம்